பரிசுத்தமா வாழ்வதற்கு தேவையான கிளைமேட் இந்த உலகத்துல என்னன்னா இல்லவே இல்ல. ஆனா தேவனை தெரிந்து கொள்வதன் மூலமா தனக்கான சூழ்நிலையை ஒரு மனுஷன் தனக்குள்ளே உருவாக்கி கொள்ள முடியும். எஸ், அல்லேலூயா. ஹalleluya. நீங்க இன்னைக்கு காலையில இருந்து நான் வந்து ஆண்டவரோடே நான் கனெக்ஷன்ல என்ன செய்வேன் இருப்பேன். சரியான திங்ஸோட சரியான காரியங்களோட நான் இணைக்கப்பட்டிருப்பேன். 2 பாட்டு பாடுவேன், பைபிளை நான் என்ன செய்வேன் வாசிப்பேன், ஒரு செய்தி என்னன்னா கேட்பேன், ஒரு சின்ன குட்டி ஜெபம் என்னன்னா பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்பியோட நான் பேசிட்டு இருந்தேன். அவன் சொல்றான், அண்ணே இன்னைக்கு காலையில இருந்து நான் 0% டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் அப்படின்னா. என்ன பர்சன்ட் டிஸ்ட்ராக்ஷன்? 0% டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் செல்போன் வச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் நீங்க நான் ஆண்டவரோட என்ன செஞ்சேன்னா இருந்தேன் வச்சேன்னு சொல்லி அதை வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆக்கி. See, it's a choice. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாளுக்கு ஆண்டவர் தெரிந்து கொடுத்தார், தெரிந்தெடுத்தாள். ஹalleluya. அவர் குமாரனை தான் கொடுக்க முடியும். கொடுக்கப்பட்ட குமாரனை நான் தான் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். மறுபடியும் அவரோடு இருப்பதை நான் தெரிந்து கொள்ளணும். இட்ஸ் a choice. ஹalleluya. அப்படி நாம அதுபோல அவரோட நாம ஐக்கியமா இருக்கிறத நாம தெரிந்து கொள்ளும் பட்சத்துல சப்ளை வந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட இருந்து. எஸ், ஹalleluya. அந்த மாதிரியான சப்ளை வர்றப்ப என் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் என்னன்னா உண்மை. ஹalleluya. இப்ப எனக்குள்ள இருக்கிற உண்மைக்கு காரணம் என் தகப்பனுடைய வித்து இல்ல, வசனங்கிற வித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வித்து. அல்லேலூயா. அது அழிவுள்ள வித்து, இது அழியாமை உள்ள வித்து. அதனாலதான் நான் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்.